வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக புதன் பகவானை நம்ம எடுத்துக்கோங்க. புதன் அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர், தனாதிபதி அவர் தான். அப்போ அவர் சிறப்பாக இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவு வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கதா செய்யுது. ஆனால் குரு அதை தடுப்பார். அவர் என்ன செய்வாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் புதன் நல்லா இருக்கிறனால ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். அந்த பண கஷ்டங்களும் தீர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஏதாவது கடன் காட்சிகள் இருந்தால் கூட ஒரு சில கடன்கள் அடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள்னால நல்ல யோகங்கள் சேர்றதுக்குடைய விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலைன்னா நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல வரன்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. திருமண முயற்சிகள் வெற்றி பெறதுக்குடைய சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் மலரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தையும் அந்த புதன் கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கதா செய்யுது. குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கால அளவாக உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அப்போ குரு ராசியில் இருக்கிற போது கொஞ்சம் நன்மைகளை நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியலை. ஏன் அப்படின்னா அவர் தான் மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுக்குறவர். ஆனால் அவர் ராசி மேலேயே வர்றபோது அந்த அறிவை குழப்புற மாதிரியான விஷயங்களை செஞ்சிடறாரு. அப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பம், மனக்கலக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அந்த மனசோர்வு, மனக்கவலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் தான் இப்போ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடை கொடுக்கறது, வருமானத்தை வரவிடாமல் தடுக்கிறது, அல்லது வருமானத்தை குறைக்கிறது, கடன் வாங்குகிற மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துறது, கடனால் கெட்ட பேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குறது, அதே மாதிரி கடனை அடைக்க முடியாமல் தடுக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறது, நகை நட்டுகள் இருந்தால் அதை அடமானம் போகிற மாதிரியான வேலைகளை செய்கிறது. இதை பூராமே அந்த குரு பகவான் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது கோயிலுக்கு போகணும் வரணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகளை அந்த குரு கொடுப்பார். குறிப்பாக அந்த குரு பொருளாதாரத்தில் தொந்தரவு பண்ணக்கூடியவர். அவ்வளோதான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அந்த பொருளாதார விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். குரு பயிற்சி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம், நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம். ஒரு சிலருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு வேலைக்கு போகலாங்கிற எண்ணங்கள் வரும். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தெல்லாம் அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மாணவர்களுக்கு ராசி மேலே குரு இருக்கிற போது கல்வியில் தடங்கள் வரும். ஒரு சிலர் சரியாக ஸ்கூலுக்கு போக முடியாது, அல்லது ஸ்கூலில் ஏதாவது சேட்டை பண்ணிவிட்டு கெட்ட பேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதாவது அந்த மேல் அதிகாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கூலில் வாத்தியார் அவங்ககிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி வரலாம். அதனுடைய அடிப்படையில் ஒரு சிலர் ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். இவர் இட மாற்றங்களுக்குடையவர் குரு பகவான். அதனால தான் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாற்றுவார், ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாற்றுவார், ஒரு சிலருக்கு வேலையில் இருக்கக்கூடிய இடத்த மாற்றுவார். அதாவது கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறோம் இல்லையா, அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். நம்ம ஏற்படுத்தலாமாங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் உங்களுக்கு. ஒரு சிலர் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது இந்த கிரகம் என்ன செய்யும்னா, குருவை பொறுத்தளவு ஏதாவது நமக்கு பொருளாதாரத்தை குறைக்கும். ஏதாவது ஒரு பொருள், சொத்து இதெல்லாம் நம்ம விற்கிற மாதிரியான வேலைகளையும் அவர் செய்வார். அதனால எதையும் பொறுமையாக நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க. சூரியனை எடுத்துக்கிட்டால் 4ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 4ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் அப்படி தான். ஒரு சிலர் ஊரை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் இந்த மார்கழி மாதத்தில். அப்போ வீடு மாறலாம் அல்லது ஊர் மாறலாம். அந்த மாதிரியான மாற்றங்களை சூரியன் கொடுப்பார்.
அதே போல் அரசாங்கத்தினால நன்மைகளை வந்து எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட்டுனால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து சூரியன் கொடுப்பார். ஒரு சிலருக்கு கண்ணில் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுப்பார், வலியை கொடுக்கறது, அல்லது கண்ணில் ஏதாவது ஒரு நோய் நொடியை கொடுக்கறது. அந்த வேலையை சூரியன் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குது. கேதுவை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் வந்து கிடைக்கும். ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை வந்து இந்த காலத்தில் வந்து எதிர்பார்க்க முடியாது. குழந்தை நம்ம வேணும்னு நினைப்போம், டக்குன்னு பிறக்காது, குழந்தை வந்து நிற்காது. அல்லது குழந்தை பிறந்தால் கூட ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தை பெற்று முடிச்சிருந்தா, பிள்ளைங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை மட்டும் ஏற்படுத்தும். ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வரல, அவங்களும் நம்மளும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த உடல் நலக்குறை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு நோய் நொடி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டால் அவர் 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் இருக்க சுக்கிரன் மார்கழி 15ஆம் தேதி வரைக்கும் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு நல்லது பண்ணி தருவார். அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்னாலும் போகலாம், படிக்க போகணுன்னாலும் போகலாம், அல்லது தொழில் பண்ண போகணுன்னாலும் போகலாம். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிஆருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலோ, விசாவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அவர் கொடுப்பார். அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டிலே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கம்பெனி மாற்றங்களையும் கொடுப்பார். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த சுக்கிரன் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரி எல்லாம் வருது இல்லையா, அதை கூட அந்த சுக்கிரன் தான் கொடுப்பார் இந்த மாதத்தில். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு நல்லா தான் இருக்கார். சனியினால் வந்து எந்த கெடுபலனும் வந்து இல்லை. அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்குடையவர். ஏதாவது உங்களுக்கு தொழிலை செஞ்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பார். அதாவது வேலையை கொடுக்கறத காட்டிலும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாவை வந்து அவர் கொடுத்துருவார். பிஸ்னஸ் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துப்படி என்ன வருதுன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து மாறும். ஆனால் இப்போ இருக்கிற கிரகம் படி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த டிரைவரு, கண்டக்டரு, மெக்கானிக்கு, வண்டி வாகனங்களை வச்சு நம்ம தொழில் செய்கிறது, அல்லது பெரிய மிஷின்களை வந்து வச்சு நம்ம தொழில் செய்கிறது. நிறைய மிஷின் ஓடும் ஃபேக்ட்ரி மாதிரி, அந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்யணுன்னா செய்யலாம். பெட்ரோல் பம்பு சார்ந்தது, க்ரஷர் சார்ந்தது, இந்த நாரெல்லாம் இருக்குல்ல, நார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மரம் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் செய்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு வரும். நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ கருமகிரி யோகம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு வருஷமாக. கருமகிரி யோகம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது இறப்பு ஏற்படுறது. அது எப்படி ஏற்படும்னா, நம்ம வீட்டில் முதல்ல விலங்கினங்கள் இருந்தால் அந்த விலங்கினங்கள் தான் இறக்கும். குறிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஆடு மாடு இருந்தாலோ, நாய், பூனை, கோழி, இந்த மாதிரிலாம் ஏதாவது விலங்கினங்கள் இருந்தால் அதிக இறக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் அந்த பிராணிகள்லாம் இல்லை அப்படின்னா, யாராவது வயசானவங்க இருந்தால் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரு புகழெல்லாம் கூட கொடுப்பார் சனி பகவான். ரொம்ப நல்லதெல்லாம் செய்வார். நல்ல பட்டப்பதவியெல்லாம் கூட தேடி வர்றதுக்குடைய சந்தர்ப்பத்தை அவர் தான் உங்களுக்கு கொடுப்பார். ராகு பகவான் வந்து உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அதனால் எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றிகளை வந்து அவர் கொடுப்பாருங்க. ஆனால் இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, இந்த லைனில் வந்து போயிடாதீங்க. ஆனால் ராகு வந்து அது கூடயே வருதா, அந்த லைனில் வந்து வெற்றிகளை கொடுக்கணுன்னு தான் அவர் நினைப்பார். ஆனால் குரு பகவான் வந்து அந்த லைனில் வெற்றிகளை கொடுக்க மாட்டார். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சரிதான். அதே மாதிரி 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். 12ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் செலவுகள் வந்து வரும் நமக்கு, அவ்வளோதான். அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம், அல்லது வேறு விதத்துலேயும் ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பமும் கொஞ்சம் இருக்கதா செய்யும். பொதுவாக மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் நார்மலாக இருந்தால் கூட சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த மார்கழி மாதமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.